வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். ஜனவரி 6. கொள்ளிடம் அருகே ஊராட்சியை பேரூராட்சியாக்கும் நடவடிக்கையை உடனடியாக கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் ஆனைக்காரன்சத்திரம் மற்றும் கோபாலசமுத்திரம் ஊராட்சியை பேரூராட்சியாக்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் கொள்ளிடம் பேருந்து நிலையத்தில் தொடங்கி பேரணியாக சென்று கொள்ளிடம் ஊராட்சியொன்றிய அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திட்டங்கள் சார்ந்த இழப்புகள், நிர்வாகம் சார்ந்த பாதிப்புகள், வாழ்வாதாரம் சார்ந்த இழப்புகள் குறித்து முழக்கங்கள் எழுப்பி பேசப்பட்டது. சுமார் 4 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், உதவி காவல் கண்காணிப்பாளர், கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டு மனுவாக பெற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து போராட்டக்குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையின் முடிவில் மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்பட்டு இதுகுறித்து அரசு முடிவு எடுப்பதாக எழுத்துப்பூர்வமாக உறுதி அளித்தனர். தற்காலிகமாக போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டு மக்கள் கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பி. சீனிவாசன் கலந்து கொண்டு பேசினார். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மனித நேய மக்கள் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என 2000-த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பெருமா மணிவண்ணன். வீரர்களுக்கு நன்றியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் எங்களுடைய கட்சியுடைய மாநில மாநாடு 3 நாட்கள் விழுப்புரத்தில் நடந்தது. அந்த மாநாட்டிலே முதன்மையான தீர்மானம் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நகரமயமாக்கல என்ற திட்டத்தை இன்றைக்கு முன்வைத்து கிராமப்புறங்களில் இருக்கின்ற சிற்று ஊராட்சிகளை எல்லாம் கிராம ஊராட்சிகளை இணைத்து ஒரு நகரமயமாக திட்டத்தை கொண்டு செல்கிறார்கள். இது எதற்காக என்று சொன்னால் மக்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குகிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் இப்படி உருவாக்குகிறார்கள். இப்படி உருவாக்கும் போது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் எப்படி பேராட்சியாவோ நகராட்சியாவோ ஆக்கக்கூடாது என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்பட